சூரிய பிழம்புகள் அதிகமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்படிப்பட்ட வெடிப்புக்கு தயாராக இருக்கிற உயிர் புத்துணர்வடையும். ஆன்மீக தேடுதல் இருக்கிற ஒருத்தருக்கு உகந்த காலம் வந்துகிட்டு இருக்குது. சிலர் அதை பயன்படுத்திக்குவாங்க, சிலர் குறைப்பட்டுக்குவாங்க. இதுல நீங்க எந்த ரகம்? மழை காலத்துக்கு பிந்திய ஆகஸ்ட் மாசத்துக்கு இது ரொம்பவே சூடா இருக்குது. அடுத்த 10-12 மாசத்துல சராசரி வெப்பநிலை மற்ற வருஷங்களை விட அதிகமா இருக்கும். ஏன்னா சூரிய பிழம்புகள் அதிகமா வெடிக்குது. பூமியில் இருக்கிற எல்லா உயிருக்கும் சக்தி ஊற்றுறது சூரிய சக்தி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சூரிய சக்திங்கிறது நீங்க செஞ்ச சோலார் பேனலால கண்டுபிடிச்சதில்லை. ஒரு இலையே சோலார் பேனல் தான். பூமியே ஒரு சோலார் பேனல் தான். நம்ம இங்க செய்யற எல்லாமே, நீங்க ஒரு தாவரத்தை சாப்பிட்டாலும் விலங்க சாப்பிட்டாலும் உங்க லைட்டை ஆன் செஞ்சாலும் அதுக்கு பின்னால இருக்கிற சக்தி டீசலா இருக்கலாம், நிலக்கரியா இருக்கலாம், வேற ஒண்ணா இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் அது சூரிய சக்தி தான். பூமியில அத்தியாவசியமான சக்தி சூரியனுடையது. இப்படி இருக்கும்போது இந்த சூரிய சக்தியுடைய ஆதாரம் நமக்கு ஒரு வெடிப்பை கொடுத்தா அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அது ரொம்ப சாதகமானது. அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலன்னா அது உங்களை வருத்திடலாம். ஆமா, அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாமலும் இருக்கலாம். நீங்க நிறைய பேர் அறியாதவங்களா இருக்கிறீங்க. வெறும் பாட புத்தகத்தை தான் படிச்சிருப்பீங்க. நீங்க இந்த பூமியில நடக்கலன்னு சொல்றேன். கோடை காலம் வந்ததும் தாவரம் உயிரெல்லாம் வெடிச்சிலறது உங்களுக்கு தெரியும். அதை வசந்தோன்னு சொல்றோம். அடிப்படையா இது கோடை காலத்துடைய ஆரம்பம். அப்போ உயிர் பொங்கி எழுது. போதுமான சூரிய ஒளி இல்லாத போது எல்லாமே மெதுவாகுது. உங்களுக்கு இந்த அளவுக்காவது தெரியுமா? நீங்க இதை எங்கேயோ வாசிச்சீங்க. அதனால சூரிய வெடிப்பு ஏற்பட்டா அப்படிப்பட்ட வெடிப்புக்கு தயாரா இருக்கிற உயிர் புத்துணர்வடையும். அதுக்கு தயாரா இல்லாத உயிர் சுருங்கி போகும், இல்லை எரிஞ்சு போகும். இங்க மண்ணு வளமா இருந்து போதுமான ஈரப்பதத்தோடு இருந்தா, சூரிய வெப்பம் ரொம்ப அதிகமானா இந்த மரம் சாதாரணமாக வளர்றதை விட 2 மடங்கு அதிக வேகத்தில் வளரும். மண்ணில் வளம் இல்லைன்னா சூரியன் அதை எரிச்சிடும். இது உங்களுக்கும் எனக்குமே பொருந்தும். உங்க வேர்கள் வளமான இடத்துல இருந்தா சூரிய பிழம்புகளால மனிதர்கள் வெடிச்சு வளரணும். ஏன்னா பொருள் ரீதியான கட்டமைப்புல நம்ம இந்த பூமியில் இருக்கிற வேற எந்த உயிரையும் விட மாறுபட்டவங்க இல்லை. நான் பொருள் ரீதியான கட்டமைப்புன்னு சொல்லும்போது நான் உருவத்தை சொல்லலை, அடிப்படையான பொருள்நிலை கட்டமைப்பு. அது எப்படி பரிணமிச்சிருக்குது, என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தா அமீபாவிலிருந்து மனிதர் வர ஒரே கதை தான். அதனால உயிர்கள் எல்லாமே வளமான மூலத்தில் வேரூன்றி இருந்தா அது செழிக்கும், இல்லைன்னா அழிஞ்சு போகும் அல்லது சிரமப்படும். அதனால அடுத்த 12 மாசம், 10லிருந்து 12 மாசம்னு சொல்லுவேன், இது ரொம்பவே சூடாகிடலாம். சூடாகலாம், ஆகாமல் இருக்கலாம். ஏன்னா இது பூமி தாய் எப்படி பதில் கொடுக்குறாங்கிறத பொறுத்தது. ரொம்ப சூடு இருந்தா பூமியில் இருக்கிற நீர்நிலைகள்ல இருந்து ஆவியாகிற நீருடைய அளவு, குறிப்பா சமுத்திரங்கள் ரொம்ப பெருசு. அதுல இருக்கிற நீர் ஆவியானா அது எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? பெரும்பாலும் அது மேகமா உருவெடுக்கும்.
கணிசமான அளவு மேகங்களுடைய போர்வை அதிகமானா மறுபடியும் பூமி குளிர்ந்து போகும். ஆனால் என்ன நடக்கும்னா, மேகம் மேலே போன பிறகு அது அப்படியே அங்கே இருக்க முடியாது. அதோடைய பெரும்பகுதி சும்மா களைஞ்சு போகாது. அதோடைய பெரும்பகுதி மழையாக கீழே வரணும். உலகத்துடைய சில பகுதிகளில் போதுமான அளவு குளிராக இருந்தால் அது பனியாக கீழே வரும். அது சூடாக இருந்தால் அதுவே மழையாக கீழே வரும். அடுத்த கோடை காலத்தில் மிதமான காலநிலை கொண்ட பகுதிகளிலையும் நமக்கும் இது ஒரு ரொம்ப பெரிய சவாலாக இருக்க போகுது. அதாவது கீழே வர்ற பனியில் வருஷத்துக்கு சராசரியாக கிடைக்கிற பனியுடைய அளவில் வெறும் 20% பனியாக வர்றதுக்கு பதிலாக மழையாக வந்தால் மனித சமூகங்களுக்கு, குறிப்பாக நகர்வாழ் சமூகங்களுக்கு கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அழிவு ஏற்படும். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நீங்கள் மும்பை, தில்லியில் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் காரோட ஒரு போட்டும் தேவைப்படும். ஏன்னா வருஷம் இது நடக்குது. இப்போ இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கல, ஆண்டுதோறும் நடக்குது. அங்கே வாழ்கிறதுக்கு ஒரு போட்டும் தேவைப்படுது. பல காரணங்களால் தென்னிந்தியா அந்த அளவுக்கு கஷ்டப்படலை. ஆனால் சூடு அதிகமாகும்போது மழைக்காத்தும் மேகங்களும் கொஞ்சம் வடக்க போகலாம். அது பூமத்திய ரேகையிலிருந்து விலகிடும். அது இயற்கையான நிகழ்வு. சூடாச்சுன்னா அது பூமத்திய ரேகையிலிருந்து விலகி போகும். அதனால் இங்கே வர வேண்டிய மழை ஜெர்மனிலேயோ சுவிட்சர்லாந்துலேயோ எங்கேயோ போய் சேர்ந்தா அந்த நிலப்பரப்பெல்லாம் அந்த மாதிரி மழைக்கு தயாராக இல்லை. அங்கே பனி தேவை. ஆனால் நம்ம ஏன் மழையை பற்றியும் பருவமழையை பற்றியும் பேசுகிறோம்? சத்குரு, இது தர்சன். ஆமாம், எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஆன்மீக தேடுதலில் இருக்கிறவங்களுக்கு உகந்த காலம் வந்துகிட்டு இருக்குது. சிலர் இதை பயன்படுத்திக்குவாங்க, சிலர் குறைப்பட்டுக்குவாங்க. நீங்கள் இதில் எந்த ரகம்? நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும். முக்கியமான விஷயம், இந்த சக்தியை எப்படி பாதுகாக்கிறது, இதனால் நோய்வாய்ப்படாமல் இதை ஆக்கப்பூர்வமான செயல்முறையாக எப்படி மாற்றுறது. மருத்துவ ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்னு ஒரு பட்டியலை வெளியிட சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கணும், அது இதுன்னு எல்லாத்தையும் நாங்கள் வெளியிடுவோம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களில் பெரும்பாலானவங்க சூரிய கிரியா செய்கிறீங்க. அப்படின்னா நம்ம அதிக சூரிய சக்தியை எடுத்துக்க முயற்சிக்கிறோம். ஆனால் இப்போ அது நமக்கு வழங்கப்படுது. எதுவும் செய்யாத முட்டாள்களுக்கும் வழங்கப்படுது. அதை நீங்கள் சரியான விதத்தில் உள்ள எடுத்துக்கிட்டா உங்கள் உயிர் சக்தியில் ஒருவித உயிரோட்டத்தை நீங்கள் கவனிப்பீங்க. அப்படி நீங்கள் செய்யலைன்னா அது உங்களை சோர்வாக்கிடும். அதனால் ஆன்மீக தேடுதலில் இருக்கிறவங்களுக்கு வர்ற வருஷம் நல்லதாக இருக்கும். நான் இந்த 12 மாதத்தை பயன்படுத்திக்க விரும்புகிறேன். பெரும்பாலான பிரதிஷ்டைகளை இயற்கை நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிற இந்த காலத்தில் முடிக்க விரும்புகிறோம். குரு விகாஸ், நான் இது எல்லாத்தையும் சொல்கிறது நான் சூரிய பிழம்புகளை பற்றி ஏதோ ஆய்வு செய்கிறதால இல்லை. என் உடல் தான் இதற்கான உணரி. தினமும் உங்கள் உடல் பேசுது, நீங்கள் கேட்கறதுக்கு கற்றுக்கணும். இப்போது தண்ணி குடிக்கிறதுக்கே உங்களுக்கு யாரும் எழுதி கொடுக்க தேவை இருக்குது. எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு எழுதி தரணும். ஒரு நாய், பூனை, பறவை எல்லாத்துக்கும் எப்போ தண்ணி குடிக்கணும் குடிக்கக்கூடாதுன்னு தெரியும் இல்லையா? மனிதர்களுக்கு ஏன் தெரியாமல் போச்சு? இது எதனாலன்னா, மேலே வானத்தில் இருக்கிற மேகம் நமக்கு நன்மையானது. ஆனால் மூளையில் மேகமூட்டமானா அது நமக்கு நல்லதில்லை. அது ஏன் மேகமூட்டமாச்சுன்னா,
நீங்க செஞ்சிருக்கிற அடிப்படையான பிழை என்னன்னா, உங்க எண்ணமும் உணர்ச்சியும் நிஜம்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ நீங்க எல்லாரும் ஒரு புலியை நினைச்சு பார்க்கணும் முடியுமா? நீங்க ஒரு மல்லிகைப்பூவை நினைச்சு பார்க்கணும் முடியுமா? நீங்க ஒரு பேயை நினைச்சு பார்க்கணும். நீங்க என்ன வேணும்னாலும் நினைச்சு பார்க்கலாம் இல்லையா? ஆனா நீங்க உருவாக்குனது உங்களை எப்படி கொடுமைப்படுத்த முடியும்? நீங்க உருவாக்குறது உங்களை கொடுமைப்படுத்தினா உண்மையாவே உங்க நிலைமை கொடுமையானது இல்லையா? இது சின்ன பிரச்சனை இல்லை, அடிப்படையான பிரச்சனை. ஏன்னா இதுதான் அடிப்படையான தவறு. நீங்க மனரீதியான நிதர்சனத்தை இருத்தல் அளவில் உண்மைன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மனவியல் அப்படிங்கிறது நம்ம கற்பனையா உருவாக்குறது. நம்ம என்ன வேணும்னாலும் உருவாக்கலாம். இது நாடகம். நீங்க மனசளவுல உருவாக்குற நாடகம் இது. நாடகத்தோட நல்ல இயக்குனராவது இருங்களேன். நீங்க கொஞ்சம் இயக்க கத்துக்கணும். இங்க என்ன நடக்கணும்னு நீங்க முடிவு செய்யணும் இல்லையா? இல்லைன்னா உங்களுக்கு நாடகம் நடத்த தெரியலைன்னா நீங்க அதை நிறுத்திட்டு சும்மா உட்காரணும். கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு நீங்க கவனிக்கணும். 3-4 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது சும்மா 2 நிமிஷத்துக்கு உங்க கண்ணை மூடி உட்கார்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இதுக்கு சாப்பாடு தேவையா, தண்ணி குடிக்கணுமா, சும்மா மூச்சு விடுறதே போதுமா, எப்படி இருக்குது? உங்க உயிர் அந்த அளவுக்காவது கவனம் கொடுக்க தகுதியானதா? நான் கேட்கிறேன். உங்க உயிர் அந்த அளவுக்காவது மதிப்பானதா? அப்போ தயவு செஞ்சு செய்யுங்க. அடுத்த 10-12 மாசம் நல்ல நேரம். நம்ம டிசம்பர் மாசத்துல அப்போ சூடா இருக்கும், ஆனா இதமா இருக்கும். அப்போ அந்த மாசம் இங்க ஈஷா யோகா மையத்துல சாதனா மாதமா இருக்கும். இது நல்ல நேரம். ஏன்னா யாரு வாழ்க்கைக்கு தகுதியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். யாரு வாழ்க்கைக்கு தகுதியா இல்லையோ அவங்க எப்போதும் எது நல்ல நேரம் எது கெட்ட நேரம்னு பார்ப்பாங்க. நீங்க வாழ்க்கைக்கு தகுதியா இருந்தா எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். நாம் இதை நிகழ செய்வோம்.